திமுகவில் 12 வயதில் தன்னை இணைத்துக் கொண்டு மாணவர் அணி, வட்ட செயலாளர், நகர பொறுப்பாளர், மாவட்ட பிரதிநிதி என பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் RS பாரதி. 1986ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஆலந்தூர் நகராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 4 முறை நகராட்சி தலைவராக பதவி வகித்த இவர் தமிழக நகராட்சி தலைவர்களின் கூட்டமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டார். ஆலந்தூர் நகராட்சி என்பது ஏறத்தாழ எம்ஜிஆருடைய சொந்த நகராட்சி மாதிரி. அவர் தான் அந்த நகராட்சி கட்டிடத்தை திறந்து வைத்து முதல்ல 85 கடைசியில் திறந்து வைத்தார். அவர் கட்டி வைத்த அந்த கட்டிடத்தில் முதல்ல போய் உட்காந்தோன்னு நான் தான். அது நகராட்சியாக இருக்கிறவரில் கடைசி வரையில் நான் தான் சேர்மனாக இருந்தேன். 4 முறை நகரமன்ற தலைவராக இருந்தேன். எந்த பணியையும் அரசாங்கமே செய்யட்டும் என எண்ணும் மக்களுக்கு மத்தியில் அவர்களையும் பணியில் ஈடுபடுத்தி ஆலந்தூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்றி சாதனை படைத்தவர் RS பாரதி. இந்த திட்டங்களுக்காக பல விருதுகளையும் பெற்றார். 23 ஆண்டுகளாக நகராட்சி தலைவராக பணியாற்றிய பாரதி உள்ளாட்சியில் நேரடி தேர்தல் முறையே சிறந்தது என்கிறார். மறைமுக தேர்தல்னா பணம் கொடுத்து ஜெயிக்கக்கூடிய மேயர்கள் தான் வர முடியும். அது மட்டும் நிம்மதியாக இருக்க முடியாது. 6 மாதம் வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம். அடுத்த 7ஆவது மாதமே எல்லா கவுன்சிலரும் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா எந்த காரணமும் இல்லாமல் நம்பிக்கையில்லா தீர்மானம் எழுதி கொடுப்பாங்க. உள்ளாட்சி பணியில் சிறந்து விளங்கிய பாரதி தற்பொழுது திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். கட்சியின் அமைப்பு செயலாளராகவும் பதவி வகிக்கிறார்.